ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உடனேவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த வெளிச்சமே பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, இந்த வெளிச்சத்துல உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க இல்லையா? என்னைய பார்க்க அப்படி ரொம்ப தான் அழகா இருக்கிறேன். மண்டையில முடிய காணும், அதெல்லாம் ஓடி போச்சு. பின்னாடி இது பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு சொட்டை தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் கட்டுவதற்காக ஓடி ஓடி உங்களோடு உழைத்த நாட்களை இப்போது நினைத்து பார்க்கிற போது ஒரு பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருப்பதை பார்க்கிறேன். மறக்க முடியாத நாட்கள். அதிலும் சேர்ந்தவர் வகையில் ஒரு 5 ஆண்டுகள் 2009 2014 வரையில் இருந்த நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். ஏன் சாமி சொல்றாரு அப்படின் போது முகத்திலே சிரிப்பு வருவதே தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் சவாலையும் சந்தித்த நாட்கள் அந்த நாட்கள் என்று நினைத்து பார்க்கிறேன். எல்லா ஊர்களிலும் ஏதாவது ஒரு வேலை செய்திருப்போம். வேலை செய்திருந்த நாட்களில் எல்லாம் ஒவ்வொரு வேளையும் ஒரு விதமான போராட்டத்தை சந்தித்தோம். அனுபவங்களை ஆண்டவர் தந்திருந்தார். அதனால்தான் அனுபவம் கூட 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 ஒரு கை வந்துருமா வடுக்க. அதனாலதான் அப்படி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உலகத்தோடு அவருடைய பங்கு தந்தை அழைத்த போது வருகிறேன் என்று இந்த நாளில் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் அப்படின்னு போயிட்டே இருப்போம். மற்ற பங்குகளில் கருத்துப்பிள்ளைகளில் 6 வருஷமும் வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரே பிஸியாக இருக்கும். இந்த பகவந்தாபடம் ஒரே ஒரு ஊர் தான், வேறு சப்ஸ்டேஷன் இது கிடையாது. அதனால் சாமியார் கூப்பிட்ட உடனே சரி நான் வாரேன் அப்படின்னு மகிழ்ச்சியில் இந்த நாளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் முன்னுரையாக ஆலோசனாக 10 வருஷம் ஆச்சுக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. 10 ஆண்டுகள் நிறைவேற்றிருப்பது உண்மையிலேயே ஒரு 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 வரலாற்றினுடைய ஒரு தொடக்கம். ஒரு வரலாறு ஒரு 10 வருஷம் முடிஞ்சுன்னு சொன்னால் சில நேரங்களில் சொல்லுவோம், அவங்க கம்பெனி நிறைவேற்ற கம்பெனி அல்லது நல்ல நீடித்த நம்பகத்தன்மை உடைய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் நம்பகத்தன்மை நிறைந்த நம்பிக்கை நிறைந்த பிள்ளைகளாய் இந்த ஆலயத்தில் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு கூடி வருவதை பார்க்கிற போது உண்மையிலேயே இது இறைவனுடைய காரியம் என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய அருமையான பங்கு தந்தை உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். மிக அற்புதமாக உழைக்கக்கூடியவர், மறைவை ஆற்றக்கூடியவர், எப்போதுமே ஓய்வழியாமல் உழைக்க வேண்டும், ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும், புதுமையாக செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அற்புதமான தந்தை. இந்த நாளில் அவரோடு இணைந்து இந்த மகிழ்ச்சியை கலப்பது தெரிவித்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பகுதியை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது என்ன காலம்? கொரோனா காலம் சொல்ல முடியும். இது திருவருகை காலம், அப்படிதானா? திருவருகை காலத்துல மிக முக்கியமான நாட்கள். டிசம்பர் 17க்கு பிறகே மிக முக்கியமான நாட்கள் தான். அதனால திருப்பிறப்பு வார நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக நெருக்கமான நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களில் வாசிக்கப்படக்கூடிய நற்செய்தி பகுதிகள் எல்லாமே ஏதாவது ஒரு கதை மாந்தரை குறித்த ஒரு செய்தியாக வந்திருக்கும். இந்த கதை மாந்தரை குறித்த செய்தி அப்படின்னு சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி அல்லது 1 நாளைக்கு முன்னாடி யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தில் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பலரை குறித்து தியானிக்கிற போது மீட்பின் திட்டத்தில் பங்கெடுத்த
செக்கரியா, எலிசபெத், இந்த இரண்டு பேரையும் குறித்த ஒரு செய்தியை நம்முடைய சிந்தனையாக பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். மீட்பின் திட்டத்தில் செக்கரியா எப்படி பங்கெடுத்துக் கொண்டார், எலிசபெத் எப்படி இருந்தார்? ரெண்டு பேரும் யாரு? யாருடைய அப்பா அம்மா? எந்த யோவான்? திருமுழுக்கு யோவானுடைய அன்பு பெற்றோர். இந்த இரண்டு பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வுக்கான ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம நினைக்கிறது மாதிரி வாழ்க்கை அமைதியா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆள் பண்ணே இல்லை நாம நினைச்சது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கா அமைதியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அன்பார்ந்த திருமணம் முடிந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, நீங்க நினைச்சது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கா அமைதியா? அமைஞ்சிருக்குன்னு சொல்றவங்க கை உருவாக்கும். வீட்டுக்காரர் பின்னாடிலாம் பார்க்கல, வீட்டுல வந்து அடிலாம் படாது, கவலைப்படாதீங்க, சரிதானா? உண்மையில்தான் பேசணும், சரிதா? நாம நினைச்சது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்ற, நான் நினைச்சது மாதிரி என் வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காரு, நான் நினைச்சது மாதிரி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது இருப்பாங்க. ஒண்ணு, ஒன்றரை, ரெண்டு மெதுவா கைவிரி. ஆமா, பாட்டு நீ கேட்க, நான் நினைச்சது மாதிரி மனைவி அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றவங்க பின்னாடி கைவிட்டு ஆகும். ஒரே ஒரு ஆள், மற்றவங்க யாருமே கிடையாது. வீட்டுக்கு போனோம், நான் யாருக்கும் சோறு போடுறேன். நாம நினைச்சது மாதிரி வாழ்க்கை மனைவி அமைதியா நம்ம சொல்லிடுறாங்க பாருங்க. அதனால சோறு போடணுமா போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கங்க. அன்பார்ந்தவர்களே, நாம் நினைப்பது போல வாழ்க்கை அமையல அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? என்ன சொல்லுவீங்க நீங்க? தம்பி சொல்லிட்டான், கிடைச்சதை வச்சு வாழ்க்கை ஓடிடலாம். நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையல, வேற வழி இல்லை தம்பி, கழுதைக்கு வாக்கப்பட்டா முன்னாடி போனா கடிக்கும், முன்னாடி வந்தா உதைக்கும், அது மாதிரி நாம வாழ்ந்து போக வேண்டியதான் அப்படிங்கிறத கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அனுபவப்பட்ட பார்த்துக்கலாம் சொல்றாங்க. பரவாயில்ல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நினைப்பது போல ஒரு நடக்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கையே விரக்தி ஆகி போகுது, ரொம்ப கவலை கூடியது, ரொம்ப துன்பம் உண்டுறது, வாழ்க்கையை ஒன்றுனே நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்? அவங்க சொல்றதெல்லாம் குற்றமா தெரியும், தவறா தெரியும், ரொம்ப யோசனையா இருக்கும். ஆனா நாம நினைச்சது போல வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, ஆனா வாழ்க்கைங்கிறது அப்படி அமைகிறது இல்லை, நாம நினைக்கிறது மாதிரி அமைகிறது இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை. கடவுளை நோக்கி மன்றாடுகிற போதும், ஆண்டவருடைய ஆலயம் தேடி வருகிற போதும் நாம நினைச்சது நடக்கலாம்னு நீங்க என்ன செய்வீங்க? அந்தோனியார் போயாம வந்துகிட்டே இருக்கீங்க, தினமும் கும்பிடு போடுறீங்க, 13 வாரம் வேண்டிக்கிட்டு வரீங்க, சகரியார் கோயிலுக்கு போறீங்க, ஒரு 10 வாரம் வேண்டிக்கிட்டு போவோம்னு சொல்றீங்க, மலை கோயில் மாதாவை தேடி போறீங்க, அங்கேயும் போய் கும்பிடும் போது ஒரு 10 வாரம் போயிட்டு வருவோம், கோயிலை சுற்றி 7 சுற்று சுற்றுவோம், ஊரடியில அந்த ஊத்து தண்ணியில குளிப்போம், தண்ணி எடுத்து குளிப்போம், தண்ணி குடிப்போம், அப்படின்னா நிறைய வேண்டுதல் வச்சுட்டு போறீங்க, கடவுளை தேடி போறோம். எல்லாருமே அப்படித்தான் போறாங்க. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே ஆண்டவரை தேடி அலை அலையாக கடவுளை தேடி கடல் கடலாக மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி போகும்போது நாம நினைச்சது நடக்கலன்னு சொன்னா, நீங்க நினைச்சது நடக்கலன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சங்கடமான கேள்விதான் இல்லையா? ஒரு யோசனை தான். சொல்லுங்க, நீங்க நினைச்சது மாதிரி நடக்கலன்னா என்ன செய்வீங்க? சோர்ந்து போயிடுவோம், போதுமாப்பா அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையில் ஒரு பெரிய அசைவு ஏற்படுகிறது. நான் இவ்வளவு நாளும் ஆண்டவரை தேடி போறதுனால் எனக்கு என்ன பயன் வந்தது? கடவுளை தேடி தேடி நான் கண்டது என்ன?
கடவுளுக்கு விழா எடுத்து நான் கண்டு கொண்டது என்ன? நான் நடையாய் நடந்து போய் பயணம் மேற்கொண்டதனுடைய பயன் என்ன? நான் தலையில் பாரங்களை சுமந்து கொண்டு விரதம் இருந்து இத்தனை நாட்களாக தவம் இருந்து நோன்பு இருந்து நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடியதனுடைய பயன் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செக்கரியா எலிசபெத் தம்பதிக்கு ஒரு பெரிய வாழ்வினுடைய அனுபவம் கிடைத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நமக்கு பெரிய பாடமே இருக்கிறார். சும்மா சாதாரணமா சொல்லக்கூடாது. இந்த திருவருகை காலத்தில் இந்த 2 பேரையும் நினைத்து பார்த்தேன் என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. செக்கரியா வயது முதிர்ந்தவராய் இருந்தார், எலிசபெத்தும் வயது முதிர்ந்தவராய் இருந்தார். 2 பேருமே கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனை வருஷமா? சாகுற வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன கிடைச்சது? பாருங்களே, எனக்கு எதுவுமே இல்ல, அது இல்ல, இது இல்ல என்று சொல்லிக் கொண்டு ஆலயம் போகிறவர்களை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு ஃபாதர் வந்த எல்லாரையும் பேட்டி எடுத்துட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கக்கூடியவங்களை வரிசையை கேட்டுட்டார். எதுக்கு வந்தீங்க கோயிலுக்கு? ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்காக வந்தேன். குழந்தை இல்லை, வந்தேன். இன்னொருத்தர் வேலை இல்லை, வந்தேன். ஒருத்தர் நோய் இல்லை, நோய் இருக்கு, அதனால வந்தேன். இப்படி ஒன்னா சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பதிலெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ நீ வந்து வேண்டிக்கிட்டது கிடைச்சுதா? ஆமா கிடைச்சது, அதனால சந்தோஷமா இருக்கிறேன். நோய் போச்சு, பிள்ளை பாக்கியம் கிடைச்சது, இன்னும் குடும்பத்துல திருமண காரியம் நடைபெறாமல் இருந்து நடந்தது, என் பிள்ளை சொன்னபடி கேட்காம தான் இங்க நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி 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 இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை தேடி எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் எலிசபெத்தும் இந்த செக்கரியா தம்பதியை பார்த்தோம் என்று சொன்னால் குழந்தை இல்லை என்பதற்காக ஆண்டவருக்கு அவர்கள் பணிபுரியவில்லை. குழந்தை இல்லை என்பதற்காக அவர்கள் ஆண்டவருடைய ஆலயம் தேடி போகவில்லை. எதுவுமே இல்லை என்றாலும் ஆண்டவர் தான் தஞ்சம் என்று நம்பினார்கள். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது தந்துருவாரு அப்படி நினைச்சு போகிற மனிதர்கள் மத்தியிலே எதுவுமே தரவில்லை என்றாலும், எதுவுமே இல்லை என்றாலும் என்னை வாழ வைக்கிற கடவுளுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன் அப்படி நினைச்சு போறாங்க. அந்த மாதிரியான ஒரு தம்பதியாக இவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நான் நினைத்தது நினைத்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்கிற மனிதர்கள் உண்டு. இந்த சபையில் இந்த கூட்டத்தில் நான் வேண்டுவது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த சபை விட்டு வேறு சபைக்கு போகிறவர்களை பார்க்கிறோம். இந்த கூட்டத்தை விட்டு இன்னொரு கூட்டத்தை போய் பார்க்கிறவர்களை பார்க்கிறோம். இன்னொரு மன்றாட்டு எங்கே அதிகமாக ஜெபிக்கிறார்களோ அங்கே போய் ஜெபித்தால் எனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஜெப கூட்டங்களுக்கு போகிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும், எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நான் ஆண்டவரை நம்பி இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பதியினர் தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி, நம்முடைய நம்பிக்கையினுடைய பயணத்திற்கு முன்மாதிரி. அவர்கள் வாழ்வினுடைய உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரை தான் பற்றி கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கல்யாணம் முடிக்கும் போது நம்ம ஒரு வாக்குறுதி கொடுப்போம். என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க? கல்யாணம் முடிச்சவங்க சொல்லுவா, மறந்து போச்சு சொல்லுவோம். இன்பத்திலும் ஆமா ஒரு பாயாசம் போட்டு சோறு போட்டு நல்ல நிம்மதியை சாப்பிட்டு தூங்கிட்டு இன்பத்திலும் உண்மையிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து ஒரு வாழ்நாளெல்லாம் உன்னை நேசி சாமியார் மனப்பாடம் ஆகிடுச்சு. ஏன்னா கல்யாணத்தை படி வச்சு நமக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. அதனால நாங்க தான் அதை கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்லணும் இல்லையா? எங்க ஃபாதர் தான் வழக்கமா சொல்லுவாரு, உன் வாழ்நாளெல்லாம் என்னைய உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அவர் படிச்சுள்ள வாக்களிக்கிறேன். என்னன்னா அன்னையோட கல்யாணம் வருச்சு அப்படிங்கிறது தான். அப்போ கல்யாண வாழ்க்கையில கடைசியா சாமியார் முடிச்சு ஜெபம் பண்ணுவாரு. அந்த ஜெபம் என்னன்னு சொன்னா, இந்த மணமக்கள் ஆண்டவரே, இந்த மணமக்கள் இன்பத்தில் உண்மை தேடி
இன்பத்தில் மகிழ்ந்து உங்களை தேடி, துன்பத்தில் உங்களை தேடி வருவார்களாக அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம். அந்த ஜெபம்லாம் நமக்கு என்ன தெரியும்னா, அந்த மாலையை போட்டோமா, கடத்து நிட்டமா, ஆண்டாலும் ஆட்டுக்குட்டி மாதிரி போனமான் இருக்கணும். அப்படிதான் வாழ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி வாழ்வினுடைய இந்த பயணத்தை பார்த்தோம்னு சொன்னால், எனக்கு நினைச்சது நினைச்ச நேரத்தில் கிடைக்கல அப்படி இல்லை, நினைத்தது கிடைக்காத நேரத்திலும் கூட நான் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை இந்த அன்பு பெற்றோர் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாருக்குமான ஒரு முன்மாதிரி. அன்பார்ந்தவர்களே, குழந்தை இல்லை என்பதற்காக அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகவில்லை, அல்லது எதுவுமே கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மனநிறுத்தப்படவில்லை, தங்களுடைய நம்பிக்கை நிலைத்திருந்தார்கள். நீ யோசித்து பாருங்க, இந்த அன்பு பெற்றோருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா, இந்த செக்கரியாளுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஊரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ கோயிலுக்கு கும்பிட்டு உனக்கு என்ன புண்ணியம், உனக்கே பிள்ளை இல்லையப்பா. சரி, நீ கோயிலை கும்பிட்டு உனக்கு என்ன புண்ணியம், இந்த பாரு உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவமானமா பேசியிருப்பாங்க, இழிவா சொல்லியிருப்பாங்க, தவறா பேசியிருப்பாங்க. இதுதான் செக்கரியாவுடைய வாழ்க்கையினுடைய நிலை. அன்பார்ந்தவர்களே, நமக்கும் கூட பல நேரங்கள் அப்படி நடக்கும். போயாம முக்காடு போட்டு கோயிலுக்கு நேற்றவரும் போயக்கா அவனுக்கு என்ன பயன்தா? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தில் அப்படி நிறைய நேரங்களில் கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம்? மேல போ, ஒழுங்கா போய் உட்காரு, கோயில உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி செய் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை என்ன செய்யும்? அப்படியே உட்காரு. அந்த பையனுக்கு விவரமே தெரியாது, எதுக்கு நம்மளுக்கு பண்றாங்க, போயாம அப்படி போய் உட்காரு, இப்படி போய் உட்காரு சொன்னாங்க. பின்னாடி தெரியும், பின்னாடி ஒரு நாள் வருகிற போதுதான் அது புரிவிடும். அதே போல இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் பல பார்த்தோம்னு சொன்னா, யார் வேணாலும் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், நான் என் கடமையை செய்து கொண்டே இருப்பேன், ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நான் தளராமல் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு பயணப்பட்ட செக்கரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எல்லாருமே அவரை இழிவாக தவறாக பேசுகிற இடத்தில் அவர் நம்பிக்கையை விடாதிருந்தார். எவ்வளவு காலத்துக்கு? தன் முதிர்ந்த வயதிலும் நம்பிக்கை கொண்டவராக பயணித்தார். அதுதான் செக்கரியாவுடைய வாழ்க்கையை பார்க்க. ஆகவே மனம் தளர்ந்து போகவில்லை, முதலாவது. இரண்டாவது, அவர் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தார். மூன்றாவதாக செக்கரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இறைவனுடைய திட்டம் இது என்று சொன்னார், அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். ஆகவே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் வேண்டுகிற வேளையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் தன்னுடைய நேர்மையிலிருந்து மாறவில்லை, அவர் புண்ணியவனாக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து மாறி போகவில்லை, தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நம்பிக்கை வாழ்க்கையிலிருந்து பிறண்டு போகவில்லை. அதுதான் செக்கரியா செய்வது. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள், ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள், அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனாலும் ஆண்டவருக்குரியவராய் வாழ்ந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் எனக்கு இந்த வேளையில் நான் விரும்புகிற போது எனக்கு தரவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் தருவார் என்று நம்பிக்கையில், நேர்மையில், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் இருந்தார்கள். நம்ம என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கடைசி வரையில் நம்பிக்கையை தூக்கி சுமந்த இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? சில நேரங்கள்ல நாம வேண்டுகிற வேலை கிடைக்கலன்னு சொன்னா ஆண்டவர் அதை விடவும் பெரிதான காரியத்தை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். இங்க செக்கரியாவுக்கும் அப்படித்தான். என்ன நடக்கிறது? உன்னுடைய வயிற்றில், உன் மனைவியினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? விவிலியம் சொல்லுகிறது, அந்த குழந்தை எலியாவினுடைய உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். அன்பார்ந்தவர்களே, சாதாரண விஷயம் கிடையாது. விவிலியத்திலே மிகப்பெரிய இறைவாக்கினர் யார் என்று கேட்டால் எலியா. இயேசு தன்னுடைய உருமாற்றத்தின் போது எலியாவுடன் இருந்தார். அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் மக்களில் மதிக்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இறைவாக்கினர். வயது முதிர்ந்த இந்த பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, முதுமையான காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த மகன் இயேசுவுக்கு முன்னோடியாக இருப்பார்.
இருப்பார், அப்படிப்பட்ட வல்லமை உடைந்தவராக இருப்பார், எலியாவின் உழப்பாங்கை குறைந்தவராக இருப்பார் என்று சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கல, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்ம என்ன நினைக்கணும்? கடவுள் காலந்தாழ்த்தி நமக்கு சில காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பெரிதானவற்றை தரப்போகிறார், மிக சிறப்பானவற்றை தரப்போகிறார், மிக உயர்ந்தவற்றை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பயணம் என்பது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவை. அன்பார்ந்தவர்களே, செக்கரியா அப்படி ஒரு நம்பிக்கை பயணத்தில் ஈடுபட்டிருந்தார். அதனாலதான் எலிசபெத் என்ன சொல்கிறார், அவன் மனசுல எப்படி இருந்திருக்கும்? மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தார் அப்படின்னு சொல்லி எலிசபெத் அம்மாள் ஆண்டவரை புகழ்ந்து சொல்கிறார். அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்க, எப்படி சொல்லிக் கொண்டாளா? தனக்குள் பேசிக்கொண்டாள், தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சில நேரங்கள்ல நம்ம உள்ளக்குள்ளே மனசுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்காரர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நீங்க எது பேச முடியல, என்ன செய்வீங்க? அப்படியா மனமும் பேசணும், மனசுக்குள்ளே பேசும். அல்லது யாரையாவது நமக்கு பிடிக்கல, அவரை திட்டணும்னு சொன்னா நேரம் திட்டா ரெண்டு கம்போசிஷன் போட தெரியுமா அப்படின்னு என்ன செய்வீங்க? ஆகி வெளிவாங்க என்ன செய்வீங்க? கதவை போட்டுட்டு பாத்ரூம்ல வந்து பேச வேண்டியதான், திட்ட வேண்டியதான். அப்படி அறிவுறும் வைக்கல. இப்போ எலிசபெத் அம்மா என்ன செய்யறா? தன்னுடைய மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாள். அப்ப இவ்வளவு நாடு மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? மனிதன் மத்தியில் எனக்கு இருந்த இகழ்ச்சியை ஆண்டவர் நீக்கினார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இகழ்ச்சி, மிகப்பெரிய அவமானம். குழந்தை இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல் என்று இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதனாலதான் எனக்கு இருந்த இகழ்ச்சி ஆண்டவர் நீக்கிறார் என்று சொன்னா இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனாலும் கூட சரி போதும், வயசாகி போச்சு, இனிமே என்ன இருக்கு, செத்து போவோம் அப்படின்னு போகக்கூடிய காலகட்டத்தில் கூட ஆண்டவர் இதை கொடுத்த உடனே அந்த தாயினுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? இப்படி ஒரு இகழ்ச்சி இருந்தது, அது போனது, தனக்குள் பேசிக் கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ளே உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி? மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவருடைய மதியை வாழ்க ஆண்டவருடனே சொல்லிட்டே இருக்கணும்னு சொன்னா நீங்க உங்களை அறியாமலே பலம் பெற்றுக் கொள்கிறீர்கள். இது எலிசபெத்தும் தனக்குள்ளே ஆண்டவரே என்றாவது ஒரு நாள் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து விட மாட்டீரா, என்றாவது ஒரு நாள் எனக்கு தந்துவிட மாட்டீரா, என்னுடைய கணவர் உங்களுடைய பாதத்தில் ஊழியம் செய்கிறாரே, என்றாவது ஒரு நாள் இதை தந்துவிட மாட்டீரா என்று மீண்டும் மீண்டும் தன்னுடைய மனதிற்குள்ளாக சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். ஊர் பேசுகிற பேச்சை, மற்றவர்கள் சொல்லுகிற செயல்களை எல்லாவற்றையும் பார்க்கிற போது இது இல்லாமல் போகாதா என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் தனக்குள் புலம்பிக் கொண்டே இருந்தார். அது நடந்தது. நீங்கள் என்ன உள்ளத்தில் எண்ணுகிறீர்களோ, உங்களுடைய மனதில் எப்படி பேசுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். என்னால முடியும் சொல்லிட்டு என்ன செய்ய முடியும்? என்னால தூங்க முடியும் என்ன செய்ய முடியும்? தூக்கம் வந்துடும். என்னால படிக்க முடியும் சொல்லிட்டு என்ன செய்ய முடியும்? படிப்பு வந்துடும். என்னால இந்த வேலைக்கு செஞ்சிட முடியும், இந்த பாரத்தை தூக்கிட முடியும், செஞ்சிட முடியும், தூக்கிட முடியும். அதுதான் எலிசபெத் அம்மா மனசுக்குள்ள பேசிட்டே இருந்தாங்க. அதுதான் நடந்தது. நீங்க விவிலியத்திலே பாருங்கள், 18 ஆண்டுகளாக நோய்த்திருந்த ஒரு பெண் என்ன சொல்லுகிறாள்? நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலாவது நலம் பெறுவேன் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். தனக்குள்ள அப்ப என்ன நினைச்சுக்கிட்டா, நான் உலகம் போய் புண்ணியம் இல்லை, இயேசுவை பார்த்தா போதும், அவர் என்னை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொல்லுகிற அப்படி ஒரு நம்பிக்கை. பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் பயணத்தில் அது மிக முக்கியமானது. இது திருவருகை காலம். இந்த செக்கரியாவையும் எலிசபெத் அம்மாளையும் நமக்கு முன்னிறுத்தி பாடம் கற்றுத் தருகிறார். அவர்களுக்கு இருந்த அந்த காத்திருப்பு, அவர்கள் எதுவுமே இல்லை என்றாலும் ஆண்டவரை ஊழியம் செய்வதை பெருமையாக கருதிய காலத்தை, அதே போல தாங்கள் நினைத்த வேளையில் நடக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நம்பிக்கையோடு பயணித்த அந்த வாழ்க்கையை நாமும் பின்பற்றுவோம். ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், அவரை கொண்டாட அனுபவிக்க இந்த முன்மாதிரியை பாடமாக ஏற்று பயணிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.